சொக்கம்பட்டி என்று சொன்னாலே பெரிய வரலாறுகள் உண்டு. ஏன்னா ஒரு சிறிய வரலாறு முடிச்சு கலைப்பணி தொடருவேன். சொக்கன் வகையற வச்சிருந்தது சொக்கன்பட்டி. முதலில் காஞ்சிபுரம் சாமி வந்தது பின்னாடி 18 கரைகளில் மூத்த கரையாக திகழ்வது இந்த சொக்கன்பட்டி. நாளடைவில் மருவி சொக்கம்பட்டி என்று இன்றளவும் அந்த காஞ்சிபுரம் சாமி கும்பிடும் போது முதல் மரியாதை என் உறவுகளாகிய சொக்கம்பட்டி கிராமத்துக்கு கொடுத்து மறுபிறவை மற்ற எல்லா 12 கிராமமும் வழங்கப்படும் என்று சிறப்பாக உள்ள இந்த சொக்கம்பட்டிக்கு யான் அடியனுக்கு வாய்ப்பளித்து இந்த பூமி புண்ணிய பூமியான இந்த பூமிக்கு பொற்பாதம் பட அருளிய அந்த தொற்றுச்சியம்மன் நன்றி தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பணி துறையை நன்றி வணக்கம். சாபம் சொல்லுங்க. ஓர ஊர்ல புறமே தலைவலிக்கும் சொல்றீங்க. ஒரு நாள் கூட தலைவலிச்சு நாங்க பார்த்ததே இல்லையே சாமி. எப்பா ஏன் தலைவலிக்க உனக்கு என்ன சந்தோஷம்? ஏன் சசி இல்ல பாக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. தலை ஒரு தலை வெடிச்சா 1008 சுக்குநார வெடித்து 1008 நார்கள் உருவாடுவீங்க. என்னோட ஒரு ஆளுக்கே நீ பதில் சொல்ல முடியாது. 1008 வரை உருவாடு என்ன ஆவ? இருந்தாலும் கழகம் 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 எங்கே? என் கழகம் வெற்றியடைய யாரை தொழுக வேண்டும்? பிள்ளை யாரை தொழுக வேண்டும்? இல்லல்வோம் வெல்வனிவோம் அன்னம் வயிற்ற பிறந்த தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிகமாம் கோபுரத்தில் வீட்டிற்கும் அந்த கணபதியை கழித்தல் கால் என்ற அடிப்படையில் அந்த கணபதியை தொழுதுவிட்டு கழகத்துக்கு நிறைய நாராயணா ஹலோ 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 ஓம் ஓம் பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவானி பெருவாழ்வு தரவானி பருப்பும் நாளும் உனக்கு நான் தெரிவி துங்கக்கரும்பு தூமுனி சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்று கேட்டால் அவை புராட்டி அந்த அடிப்படையிலே அந்த விநாயகர் பெருமை தொழுதுவிட்டு என் கழகத்து வெற்றி கிடைக்கும் என்ற அடிப்படை வழங்கினாலும்
இந்த கடத்துக்கும் எந்த கதைக்கும் முக்தி அளிப்பவர் அப்படின்னு பார்க்க போனால் மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி. அதன்னா மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி. ஷி என்றால் கண். கண்ணில் இமை போன்று காப்பவளாம். மதுரையில மீனாட்சி அப்படி பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு வலது காலை நோக்கி எப்ப என்ன யாரு சொன்னாலும் அதை கேட்டு சொல்லக்கூடிய கிளி இருக்கு. வலது காலை தூக்கி வச்சு பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகிறார் மீனாட்சி தாய். மதுரை முதலிலே என் தாய் மீனாட்சி குடிகொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இங்க பார்த்தோம்னா தொட்டிச்சியம்மா வரலாறு காணாத ஒரு வரலாற்று பூமியாக இந்த தொட்டிச்சியம்மன் சொக்கமுட்டியை வாழ்த்தி வணங்கி வரவேற்று கொண்டிருக்காள். அப்படிப்பட்ட தொட்டிச்சியம்மனை வணங்கிவிட்டு என் கழகம் வெற்றியடைய என் தாய் தொட்டிச்சி துணைவர்வாளின் அடிப்படையில் நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாயி உன்னே நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாயி சொக்கம்பட்டி சொல்லுமடி மகமாயி கண்ணில் தொட்டியங்குளம் தெரியுதடி மகமாயி நமையாளும் நாயகியோ நெல் மகமாயி கண்ணிமை போல காத்திடுவாள் கருமாறி உமையவள் அவளே இமமான் மகளே சமயத்தில் வருபவள் அவளே எங்கள் சமயபுரத்தாள் அவளே இசைக்கலையால் தந்தருள வேண்டும் என் குலதெய்வமே மகமாயி தஞ்சமன்று உன்னை சரணடைந்தேன் தஞ்சை முத்துமாரி முந்தை வினையெல்லாம் மறுத்தறிவாய் தாய் மயிலையிலே கோலவிழி முண்டைய கண்ணி பத்திரகாளி வேண்டும் வரம் தருவாள் என் தாய் தொட்டிச்சி அம்மா ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும் பார்த்தால் வினை தீரும் பாவமெல்லாம் பறந்தோடும் உலகில் மற்ற அந்நியரை தொழுதல் முறையோ அம்மா கண்ணீரை துடைத்துவிட ஓடிவாமா காத்திருக்கள் வைத்திடுதல் சரியோ அம்மா இந்த சின்னவனின் குரல் கேட்டு உன்முகம் திருப்பு அம்மா என்னை சிரித்தபடி தினமும் வழி அனுப்பு அம்மா
அம்மா அம்மா அம்மா உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து சொன்னாக்கா இந்த துன்பம் எடுத்து என்ன பயன் சொல்ல உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து சொன்னாக்கா உந்தன் மரத்தி உயிர் வளர்த்தி ஒளி வந்தாக்கா நாத்தா அப்படிங்க ஆரியத்தா என்ன பாருங்க அருகில் ஆடிங்களா கண்ணாத்தா காளியாத்தா கண்ணாத்தா ஒத்தை காணாதா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் சொல்லவில்லைதாக்கா அரிக்க சீமாதா எங்கள் மாரியாத்தா அரிக்க சீமாதா கருமாரியாத்தா 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 அப்படி அந்த பேர் மூலமா வந்து வரணிக்கு கொண்டனால எப்படி ஒரு புதுமையா எப்படி ரெண்டரையில ஆமா கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே ஏனடி 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 ஓடி வந்த வார்த்தைகள் ஓசையின்றி போகுதே ஏனடி 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 மூச்சிலே மாசனே இது ஏனம்மா இளைய மனதில் காதல் பிறந்த நேரமா கோடி அருவி கொட்டுதே அடியும் மேல அத தேடி உசுறு முட்டுதே தினம் உன்னால மலைக்கோயில் விளக்காக ஒளியா வந்தவளே மனசோடு வெத போட்டு எனையே கொண்டவளே கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே அழகா நெஞ்ச உதச்சு உதச்சு உருகி போனே மெதுவா முருகுதே ஒரே பார்வையால் உலகமே சொல்லலுதே உன்னை பார்த்ததால் நெஞ்சம் மயங்குதா கண்ணம் கலங்குதா நெஞ்சம் உருகுதா நெஞ்சம் கலங்குதா சொக்கித்தானே போகிறேனே நானும் கொஞ்ச நாளா தலகோதும் இளங்காத்து செய்தி சொல்லி வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும் கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள பிடியாத யாழும் இங்கு நாளும் ரொம்ப பக்கம்தான் நெல்ல நிக்குதே நிக்குதே நீ காத்து சொன்னா போகும் முன்னாடி நிக்காம முன்னேறு கண்ணோரம் ஏன் கண்ணீரு கோடி அருவி கொப்பதே கனவு மேல தேடி உசர முத்துதே தினம் உன்னால கோயில் விளக்காக வெளியா வந்தவளே மனசோடு தோடு எனையே கண்டவளே கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே கண்ண மூடி கண்ட கனவே
மாரிமுத்து தம்பி மாரிமுத்து முன்னாள் கபடி வீரர் என்னோடலாம் பயணிச்சிருக்காரு. அண்ணா தம்பி அவர்களுக்கு உளமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னை சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாகவும் இங்கு நாடமைப்பாளரைய தம்பி புவியரசு சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அப்படி இந்த இடத்தை வர்ணித்துட்டாலும் இந்த இடத்தை பார்க்கும்போது நம்மளைப் போலவே இறைவனுக்கு தொண்டு செய்வர்கள் நிறைய பேர் இருப்பவர்கள் தெரிகிறது. இருந்தாலும் ஏதாவது சத்தம் கேட்குமா? ஒரு சத்தம் சோ என்ன ஒரு அருமையான கானம். இந்த கானத்தை இசைக்கிறவள் வள்ளி. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா புயலை போன்ற தொண்டை இருக்கும், மயில போன அழகு இருக்கு. ஆனா இந்த வள்ளிக்கு புயல போன தொண்டையும் மயில போல அழகு இறைவன் படைச்சிருக்கான். ஏன்னா இறைவன் படைப்பதான் இறைவனோட திறமைதான். ஏன்னா அழகா சொல்லுவாங்க, ஒவ்வொரு பெண்ணையும் ரசிக்காத வர்ணிக்காத மனுஷனே இல்லையா? ஆண் இல்லையே பெண் இல்லையே, பெண் இல்லையே ஆண், பெண் இல்லாட்டிதான் ஆண் இல்ல. சக்தியா சிவமா, சக்தியா சிவமான சக்தி தான். அன்றையெல்லாம் பார்த்தோம்னா இந்த நெத்தி பொட்டு, இந்த நெற்றிக்கண்ணு சிவனார் நெற்றியில் தான் இருந்துச்சு. முதல்ல 30 தேவர்களும் அனுதினமும் சக்தியவே வணங்கினாங்க. சிவன் பார்த்தாரு, என்னம்மா 30 தேவர்கள் உன்னை வணங்கி இருக்கியான், எனக்கு வேலையெல்லாம் போகுது, சரி உன்னோட நெற்றிக்கண்ணை எனக்கு கொடு அப்படின்னு சக்தி தன்னதோட, அதான் சொல்லுவாங்க கணவனே கண்கண்ட தெய்வம். அந்த அடிப்படையில தன்னோட இருந்த நெற்றிக்கண்ணை புடுங்கி தன்னோட சிவபெருமான் கொடுத்தாரா. அந்த அடிப்படையில இன்னமும் நம் தாய்மார்கள்லாம் இந்த நெத்தியில திலகிடுறது. இன்னும் 3 இடத்துல திலகிடுவாங்க. இங்க நெத்தியில, நம்ம கழுத்துல, இங்க மாங்கழுத்துல, மொத்த நாளத்துல திலகமிடுவாங்க. எப்படி ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா கல்யாணம் திருமணம் முடிந்த பெண்கள் நெத்தி இந்த வகிர்னு வாங்கிட்டீங்களா, அதாவது நம்ம ஆண்மகன்னா நிமிந்து பார்த்து நடப்போம். நிமிந்து பார்த்தோம்னா அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சிடலாம், நம்ம சேட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும்டா அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா இங்க இங்க எட்டுக்குருவாங்க எல்லா பொருளும் இங்க. ஏன்னா இங்க யார் இருக்கானா, நாக தேவதை இருக்காங்க. சிவபெருமான் கழுத்துல பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கும், நாக தேவதை இருக்காங்க. அதனால ஆழகால விஷத்தை விழுங்கும் போது சக்தி அப்படின்னு நிப்பாட்டினால, இல்லைன்னா இறைவன் மடிந்து போவான். அந்த சக்தி யாருக்கு இருக்கு? அந்த சக்தி மகா சக்திக்கே உண்டு. அதுபோக மாங்கலித்தில் வச்சுக்கிடுவாங்க. இந்த 4 இடத்துல தாய்மார்கள் திருமங்கலம் விட்டுக்கிறாள். அந்த அடிப்படையில் இந்த பெண்மணியாய் எப்படி வர்ணிக்கலாம்னா, எப்படி நானும் முந்தல் உறவை நாடி வந்த பறவை ஜதிகள் சொல்லிட கலைகள் குடியிட கலைகள் பயின்றவழி ராகம் சேர்ந்திட தாளம் சேர்ந்திட கற்றுக் கொண்டவழி 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவே பேராரும் தீண்டாமல் மனைவாசல் தலை மூடுவேன். உருவானது நல்ல சிவரஞ்சனி, உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி. ராகங்களில் ஆராதனை, சோகங்களில்
தீராதனை சுகமும் தருமே இனியும் வரமே. கருவாச்சி ஏன் கருவாச்சி ஓ சாடமாட பார்வையால காதல் வந்து உருவாச்சு. கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு, கண்ணால சொன்னதெல்லாம் என்னாச்சு, இப்போ காதல் வந்து பொது உடமை ஆயாச்சு. ஊரடங்கு சாமத்துல நான் ஒருத்தி மட்டும் முழிச்சிருந்தேன். ஊர்கோடி ஓரத்திலவோ நினைப்புல படுத்திருந்தேன். காத்தடிச்சா சலசலக்கும் பாவி மகவும் நினப்பு, பாவி மகவும் நினப்பு. நானும் முந்தன் ஊரவே நாடி வந்த பாரவே. நானும் முந்தன் ஊரவே நாடி வந்த பாரவே. தேடி வந்த வேலை தேடு செய்த நீ, தேடி வந்த வேலை தேடு செய்த நீ. சிறகுகள் மூடிந்ததடி, தோழிகள் அணைந்ததடி. உயிரே, உயிரே. தேடி வந்த வேலை தேடி செய்த நீலை, சிறகுகள் உடைந்ததடி, தோழிகள் நனைந்ததடி. உயிரே, உயிரே. கதவுகளை திறக்க ஓடி வந்து சிறையில் சிக்கிக் கொண்டாடம்மா. ஓடி வந்து பழியில் மாட்டிக் கொண்டாடம்மா. அன்பு உள்ளத்தில் குறைத்த சிறப்புகள் சதியம்மா. காதல் உள்ளங்களை கசக்கி பிடிப்பது இனிமை காணுவது விதியம்மா. உலகை அடித்திட ஊர்த்து வளர்த்து பாருமா. உள்ளத்தை பிரித்திட பார்த்து எவர்ந்து சொல்லம்மா. நானும் உந்தன் உறவை நாடி வந்த பாரவை. தேடி வந்த வேலை தேட செய்த நீலை, சிறகுகள் உடைந்ததடி, ஒளிவில் நனைந்ததடி. உயிரே, தீமை எழுகிறது விடுதலை தெரிகிறது நாமும் தீட்டியை மாறாயோ. உயர ஒலிக்கிறது கடல் ஒலிக்கிறது தொடங்கி செலுத்துகிறி பாராயோ. என்னை இழந்த புதுக்கரிய கொடுக்கைகள் தெய்வம் போல் மனம் அடைகிறது. என்னை இழந்த பொழுது எரியும் துவக்கியும் தெய்வம் போல மனம் அடைகிறது. என்னை இழந்த பொழுது உன்னை காட்டுகிறது இதை அரங்கமக்கு மறக்கிறது. உயிர்களை அழித்திட ஊர்த்து வளர்த்து பாருமா. உள்ளத்தை பிடித்திட பார்த்து எவருக்கு சொல்லம்மா. நானும் உந்தன் உறவை நாடி வந்த பாரவை. தேடி வந்த வேலை தேட செய்த நீலை, தேடி வந்த வேலை தேட செய்த நீலை. சிறகுகள் உடைந்ததடி, சிறகுகள் நனைந்ததடி. உயிரே,
இந்த பாட்டுக்கு உயிரோட்டமே பக்கமலம் தான். தம்பி அதுலேயும் 3 வருஷம் முறையாக இசைக்கல்லூரி படித்து அந்த அரச குலம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்கள்ட்ட முறையான பாடம் வென்று என் அரும்பு தம்பி அவர்கள் அருமையான ஒரு பக்க வேலை கலைஞர். ஒரு மீண்டும் ஒரு கைதட்டி கொடுத்தலாம் என்ற அடிப்படையில் எம் சிவபெருமாள் பாரிஸ் ஹோட்டல் அவர்கள் அண்ணா அவர்கள் கண்ணத்திறந்தா ஒளியில் என் பாடல் பாட சொல்லி 50 ரூபாய் அன்பளி பண்ணித்தவர்கள் கண்டிப்பாக பாடுறேன். இருந்தாலும் இந்த இசைக்குயிலைகளுக்கு மாதரசி ஏன்னா நம்ம ஊர்காட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னப்பு ஆட்டுக்குட்டி துள்ளி குதிச்சா வயிறு நிரம்பிருச்சு, ஒரு வயசு பொண்ணு துள்ளி குதிச்சா அவன் மனசு நிரம்பிச்சு, யாரோ ஒருத்தர் குடும்பத்தை கெடுக்க வந்துட்டியான். அதான் உண்மை. ஒரு பொண்ணு அடிக்கடி துள்ளி குதிச்சு கண்ணாடியை பார்த்துச்சு, நம்ம சீக்கிரம் அதை பார்க்குற இடத்துல பார்த்து வைக்கணும். ஏன்னா ஏன் சொல்றோம்னா, ஒரு 20 வருஷம் 25 வருஷம் பெத்து வளர்த்த அந்த தாய் தப்ப நம்ம நம்பாம அவ்வளவுதான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் பழக்கமா இருக்கு. அவனை நம்பி கைப்பிடிச்சு கரம் பிடிச்சு இந்த சகோதரி கரம் பிடிச்சிருது. கடைசியில பார்த்தா அந்த தாய் தம்பி தந்தையர் தான் திரும்பி பார்க்குது, அம்மா என்னை காப்பாத்து, எப்பா என்னை காப்பாத்து. நான் என்ன சொல்றேன், காதல் வேணாம்னு சொல்லல. ஏன்னா அந்த சாமியாருக்கு வந்து காதலிக்க கூடாதுன்னு சொல்ல வேணாம், காதல் பண்ணணும். எல்லாமே தாய் தந்தையும் கேட்டு அனுசரிச்சு முடிக்கணும். ஏன்னா இல்லறம் தான் சுகம், நல்லறம் இருக்கிறாங்க. அந்த இல்லறமே துறவரமா இருக்கக்கூடாதுல. தாய் தந்தை கேட்டுட்டு அவங்க விருப்பப்படி நடக்கணும். அதான் ஒரு நிலரம் சொல்லிக்கொண்டு இருந்தாலும் இவரோட காதலை எப்படி சொல்லலாம், அந்த பழைய முறையில் எப்படி சொல்லலாம்னா, இந்த பெரியவர்களுக்காக பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவது கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவது கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. கொத்தும் வீடு எங்கிருக்க, கோவை படம் இங்கிருக்க, கொத்தும் வீடு இங்கிருக்க, கோவை படம் அங்கிருக்க, கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. கொத்தும் வீடு இங்கிருக்க, கோவை படம் அங்கிருக்க, கத்தி வரும் வெள்ளலையே நீ தூது சொல்ல மாட்டாயோ. இளமாலை தண்டாக எலுமிச்சம் கொடியாக இருந்தவள கைபிடிச்சு இரவெல்லாம் கண் முழிச்சு இல்லாத ஆசையிலே ஏ மனச ஆடவிட்டா, ஆடவிட்ட மச்சானே ஓடவிட்டு போனானே, ஓடவிட்டு போனானே, ஓடவிட்டு போனானே. ஊரங்கு தூங்கிலே நான் மூச்சு வாங்கிலே, ஊரங்கு தூங்கிலே நான் மூச்சு வாங்கிலே, சாட்சி சொன்ன சந்திரனே போய் தூது சொல்ல மாட்டாயோ. ஊரங்கு தூங்கிலே நான் மூச்சு வாங்கிலே, சாட்சி சொன்ன சந்திரனே நீ தூது சொல்ல மாட்டாயோ. மின்னலாய் கையெடுத்து வேகமாய் தலை முடித்து பின்னலாய் ஜடை போட்டு ஏ மனசே இட போட்டு மீன் பிடிக்க வந்தவரே நான் பிடிக்க
வச்சே கைகளிலே மனசே நான் கொடுத்தேன் நெஞ்சம் மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க தாமரை அவள் இருக்க இங்கு சூரியன் நான் இருக்க தாமரை அவள் இருக்க இங்கே சூரியன் நான் இருக்க சாட்சி சொன்ன சந்திரனே இவள் புது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நீ பாடுவது கேட்டாயோ பிள்ளையே இவள் புது சொல்ல மாட்டாயோ துள்ளி வரும் பிள்ளையே இவள் புது சொல்ல மாட்டாயோ ஓ அப்படி அந்த காதலை நன்றி நன்றி ஒரு பலமுறை சொல்லிட்டாலும் காசாலேசா 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 காசாலேசாடா பார்த்தீங்களாப்பா அதான் காசை முன்னுக்கு வச்சேன் கடவுளை பின்னுக்கு வச்சேன் பணம் பத்தும் செய்கின்றாங்க ஏன்னா பரம்பரையா பணம் இருந்தா ஒண்ணும் இல்ல சரி புதுசா பணம் இருந்து வச்சுங்க விடியிற 7 மணிக்கெல்லாம் அவர் கண்டுபிடிச்சு போடலாம் ஏன் அப்படி ஏன் சொல்றீங்கன்னா ஏன்னா பரம்பரையா பணம் இருந்தா அமைதியா இருப்பாரு புதுசா ஒரு பாக்கெட்ல ஒரு 10,000 ஏறிச்சு வச்சுங்க காலையில கோழி கூட கடைக்கு போவாரு டீ கடைக்கு நீங்க வேற எந்த கடை நினைக்கிறீங்க டீ கடையை தான் நினைக்கிறேன் நானு வெள்ளனா போய் ஆமா ஆமா அதான் சொல்றேன் காசு தான் முன்னாடின்றேன் மனுஷன் இருந்தாலும் அப்புறம் தானே ஏன்னா இன்னும் சொல்ல போனா நிறைய விஷயங்கள் சொல்லிடலாம் இந்த மாதிரி ஏன் சொல்றோம்னா காசு இல்லைன்னா மனிதனை மதிக்க மாட்டான் நம்மள பணம் தான் பேசும் பணம் பத்தும் செய்யும் பணம் இல்லைன்னு வச்சுக்க நம்மள பேயா கூட மதிக்க மாட்டேன் அதான் சொல்லுவாங்க கல்லறையில் கூட சில்லறை இருந்தாதான் வாய் திறந்தே மொழி பேசுமாடா சுடுகாட்டில் கூட பணம் இருந்தாதான் அந்த வேலை பார்ப்பாங்க இல்லைன்னு வச்சுக்க இது யாரா சரிப்பா அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா பணம் வந்து ஒரு மனிதனுக்கு தேவைதான் வேணான்னு சொல்லலை அன்னமிக்க வரிய பணம் வேணாம் நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் பணத்தை சேமிச்சுட்டு பின்னாடி வர சந்ததிக்கு ஏதாவது சேமிச்சுட்டு போகணும் நம்ம இறந்து போன பின்னாடி நம்மளுடைய போட்டாவோ ஏதாவது நம்ம பேரனை பார்க்கும்போது எங்க தாத்தாடா எங்க அப்பாடான்னு சொல்லணும் இவன் கிடைக்காண்ட தூக்கி போட்டேன்னு வச்சுக்க வாழ்ந்த வாழ்க்கையில அர்த்தம் இல்லை ஏன் இந்த பணம் இருந்தா சுத்து இருந்தா தான் என் தாத்தே எங்க அப்பேண்டி அவனிய பணம் இல்ல இவனை தூக்கி கவுத்து போட்டு வேற போட்டா மாட்டிருக்கான் அப்படி இருந்தாலும் அந்த பணத்தோட மதிப்பை சொல்லணும் ஒரு காரணத்தினால கடைசி கீத்தமா காசு இதை கடவுளப்பா காசுதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கைமாய் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே
மட்டும் பார்த்து தலைவணங்காமல் வாழ்ந்திடலாம். கள்ளரை கூட சில்லறை இருந்தா வாழ்த்திறந்தே மொழி பேசுமடா. கள்ளரை கூட சில்லறை இருந்தா வாழ்த்திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவர்கள் சபையேறாம் ஏளனமாக போகுமடா. ஆசைதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. கூடுக்கு மேலே கூட்டை போற்றி கூட்டி வைத்தால் அது கர்மமடா. ஆசைதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கொடுத்தவன் சிரிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பாரே. சிரிப்பவர் அழுவதும் அழுதவர் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. சிரித்தவன் அழுவதும் அழுதவர் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு. தலையலையாட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் தெரியுமப்பா. கைக்கு கைமாறு பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிற மகனே. நீ தேடும் போது வருவதோ, போது போது சொல்வதோ. நீ தேடும் போது வருவதோ, போது போது சொல்வதோ. அப்படி இந்த ஆளும் பணத்தோட பெருமை சொல்ல வேண்டும் வருகிறதுனால என்ன பெரியமா தெரியலையா? வேட்டசிமை, வேட்டசிமை, சின்ன வேட்டசிமை. சரி சரி, நல்லா இருக்குங்களா? சரி, இருந்தாலும் இந்த பணத்தோட பெருமை சொல்லிவிட்டாலும் அண்ணனுடைய ஆசி வழங்கன்னு வந்ததை கண்ணத்திறந்தா ஒளியில கண்ணு முடிச்ச வழியில அந்த பாட்டிக்கினாங்க முக்கியத்துவம் கொடுத்து. கண்ண திறந்தா ஒளியில களை எடுத்தா நடவன. உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசில. இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளியில களவெடுத்தா நடவன. உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசில. இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளியில களை எடுத்தா நடவில்லை. உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசுல. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே.
உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்தி, உனக்கு மட்டும் கேட்டால் போதும் ராசாத்தி, உண்மை மட்டும் தெரிஞ்சா போதும் ராசாத்தி, கண்ண தருமா ஒளியிலே களை எடுத்தா நடவுல உன்னை நினைச்சி வாழ்ந்து வந்தேன் மனசில இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. அப்படி அந்த அழகான ஒரு காதல் கீதத்தை பாடிட்டாலும் இருந்தாலும் வந்திருக்கவங்களை சந்திக்கணும், சிந்திக்க வேண்டியவர்களை சிந்திக்க வேண்டும் என்ற கருத்தினாலே சுந்தரம் நிறைந்ததும் பொச்சிருந்த மங்கையில் சுந்தரம் இருந்தும் கொண்டிருந்த மங்கையில் இந்த உலகுக்கு என்றாள். அந்த மிகுந்து தேவர் சுந்தரி முழங்க வரும், மிகுந்து சுந்தரி முழங்க வரும், இந்திர வணங்கும் எங்கள் கந்தசாமி கோபமும் சுந்தரம் நிறைந்ததும் பொச்சிருந்த மங்கையில் இந்த உலகுக்கு என்றாள். அதான் காவலன் வருகிறார், சந்திப்போம். நாராயணா. கடமளி கொண்டிருக்கிற கவல்காரன் காத்திருக்கிற கட்டுமல்லி குத்திருக்கேன் காவல்காரன் பார்த்திருக்கேன், கட்டமளி கொண்டிருக்கிற கவல்காரன் காத்திருக்கிற கட்டுமல்லி குத்திருக்கேன் காவல்காரன் பார்த்திருக்கேன், அதனோட மகிழக்கார தோட்ட வேலையை பார்த்துக்கடா, பார்த்துக்கிறதே என்னவோ மத்த கொஞ்சம் பார்த்துக்கடா, கொஞ்சம் பார்த்துக்கலாம். போகாத பாதையிலே போகக்கூடாது, புத்திக்கட்டு அங்கு விழுந்து நிற்கக்கூடாது, நீ போகாத பாதையிலே போகக்கூடாது, நீ அங்கேயும் சேர்ந்து இங்கே வாழக்கூடாது. போகாத பாதையிலே போகக்கூடாது, புத்திக்கட்டு அங்கு விழுந்து நிற்கக்கூடாது. மனாகரே மனாகரே மனசே மாறக்கூடாது, மத்தவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது, மாட்டிக்கிறதே கொஞ்சம் பார்த்துக்கலாம், மாட்டிக்கிறதே கொஞ்சம் பார்த்துக்கலாம். வேறு இருக்க குத்துங்கறி வேலை முன்னும் இருக்க, வேலி இருக்க குத்துங்கறி வேலை முன்னும் இருக்க, தோட்டக்கரங்கையில் கம்பும் இருக்க, சுத்தி செல்லட்டும் தெம்பும் இருக்கு, மாட்டிக்கரவே லாபோ மட்ட கொஞ்சம் மாட்டுக்கடா, மாட்டிக்கரவே லாபோ மட்ட கொஞ்சம் மாட்டுக்கடா. யார் நான்? சொன்னதானே தெரியும். தெரியாதா? தெரியாதுல்ல. பார்த்தா தெரியவில்லை நீ யார் என்று. என்ன மகிஷாசுர மாதிரி வருது? அப்புறம் அது மாதிரியே வந்திருக்கிறேன். நான் தான் காவல்காரன். வந்தவன யார் அது அப்படின்னா மகிஷாசுர மாதிரியே இருக்கு. யான்னு கேட்பீங்க. வந்தாலும் ஒரு கருத்து ஒண்ணு சொல்லணும். என்ன கருத்து? ஏதோ ஒண்ணு வந்ததுக்கு சொல்லிட்டு போவோமே அப்படின்ட்டு தான். சரி சொல்லுங்க. ஒரு அப்பத்தா காலில் புண்ணு வந்துருச்சு. காலையில அப்பத்தா காலில் புண்ணு வந்துருச்சு. புண்ணு வந்தோடனே பாருங்க பேரனுக்கு ஒரு யோசனை. அப்பத்தா காலில் புண்ணு வந்துருச்சு, இந்த புண்ணை ஆத்தணும். இதுக்கு நண்பன் கிட்ட ஒரு யோசனை கேட்போம் அப்படின்ட்டு பாருங்க. நண்பன் கிட்ட யோசனை கேட்டிருக்கான். எனக்கு அப்பத்தா காலில் புண்ணு வந்துருச்சு, இதுக்கு இந்த புண்ணை ஆத்தல் வழி சொல்றானு. அதுக்கு நண்பன் சொல்லியிருக்கான், கடல் தண்ணி உப்பு தண்ணியை கொண்டு வந்து காலை கழுவுனா அந்த புண்ணு ஆறிடும்டான்னு இருக்கான். கடல் தண்ணி உப்பு தண்ணி ஒரு சொம்பு கொண்டு வந்து காலை கழுவுனா சரியாயிரும்டான்னு இருக்கான். என்னடா இது நண்பன் வந்து கடல் தண்ணி உப்பு தண்ணி அதுன்னு சொல்றானே. கடல் தண்ணிங்கிறது ஒரு பொது சொத்து, அதை போய் நம்ம ஒரு சொம்பு மோந்து வந்தா பிரச்சனை வந்தாலும் வந்துடும். இதுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதிடுவான். யாருக்கு? ஊர் கிளர்க் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு கடிதத்தை ஒன்று எழுதிடுவான். எழுதி கொடுத்து போய் சொம்பு ஒரு சொம்பு தண்ணி போது காலை கழுவுறோம்னு நினைச்சான். என்ன பண்ணுங்க, கடிதம் எழுதிருக்கா, ஐயா இது மாதிரி எங்க அப்பத்தா காலில் புண்ணு வந்துருச்சு, இந்த புண்ணை ஆத்துறதுக்கு கடல் தண்ணி உப்பு தண்ணி ஒரு சொம்பு வேணும், இதுக்கு நீங்க தாங்க ஒரு வழி சொல்லணும்னு சொல்லி
கடிதத்தை எழுதி கிளர்க்கு அனுப்பிட்டான். கிளர்க்கு அந்த கடிதத்தை படிச்சு பார்த்துட்டாரு. படிச்சு பார்த்தா அவருக்கு ஒரு யோசனை, என்னடா அது வித்தியாசமான கடிதமா இருக்குது, அது கடல் தண்ணி உப்பு தண்ணியை வேற கேட்டிருக்கிறான், ஊருக்குள்ள எவனோ ஒரு புது பொருளை கலைப்போடுறான், இதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்க கூடாது, ஏதா இருந்தாலும் சரி தாசில்தாருக்கு அனுப்பிடுவோம் இந்த கடிதத்தை அப்படின்ட்டு பாருங்க. அந்த கடிதம் தாசில்தாருக்கு போயிருச்சு. இந்த கடிதத்தை தாசில்தார் படிச்சு பார்த்துட்டாரு. அவருக்கு ஒரு யோசனை, என்னடா இது ஊருக்குள்ள நம்மளுக்கு ஆகாத எவனோ புது வேலையை பார்த்துட்டா, இதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்க கூடாது, இதுக்கு எதுக்கு நம்மளுக்கு வில்லங்க அப்படின்ட்டு அந்த கடிதம் எங்க போயிருச்சு, கலெக்டர்கிட்ட போயிருச்சு. கலெக்டர்கிட்ட போயிருச்சு. கலெக்டரும் படிச்சு பார்த்துட்டு இதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்க கூடாது, என்னன்னாலும் சரி எம்எல்ஏ கிட்ட அனுப்பிடுவோம் கடிதத்தை அப்படின்ட்டு பாருங்க. எம்எல்ஏ கடிதம் போயிருச்சு. எம்எல்ஏ அந்த கடிதத்தை படிச்சு பார்த்துட்டாரு. படிச்சு பார்த்தோன்னா அவருக்கு ஒரு யோசனை, என்ன யோசனை, இந்த தடவை இதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்தோம் எவன் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டான், அதனால சரி முதலமைச்சர் இந்த கடிதத்தை அனுப்பிடுவோம் பாருங்க. இந்த கடிதம் முதலமைச்சருக்கும் போயிருச்சு. முதலமைச்சர் அந்த கடிதத்தை படிச்சு பார்த்தா அவருக்கு ஒரு யோசனை, ஏரி தண்ணி குளத்து தண்ணி கம்மா தண்ணி அந்த நம்ம பர்மிஷன் கொடுக்கலாம், இதோ கடல் இது சென்ட்ரல் கவர்மெண்டோட சேர்ந்தது, நம்ம பர்மிஷன் கொடுக்க முடியாது, எதா இருந்தாலும் சரி பிரதமருக்கு அனுப்பிடுவோம் அந்த கடிதத்தை அப்படின்ட்டு பாருங்க. அந்த கடிதம் பிரதமர்கிட்ட போயிருச்சு. பிரதமரும் அந்த கடிதத்தை படிச்சுட்டாரு. படிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு யோசனை, என்ன யோசனைனா, கடலோர கரை என்னமோ ஒரு கரை நம்ம பக்கம் இருக்கு, இன்னொரு கரை அந்நிய நாட்டுல இருக்கு, இதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்தா அடுத்த நாட்டுக்காரன் நம்ம நாட்டு மேல போர் தொடுத்துருவேன், இதுக்கு நம்ம பர்மிஷன் தரக்கூடாது, எதுக்கு ஒரு சொம்பு தண்ணிக்கு பர்மிஷன் கொடுக்க கூடாது, இது என்னன்னாலும் சரி இந்த உலக நாடே குடும்பம் ஐநா சபை அதுல வச்சுதான் இந்த பஞ்சாயத்தை பேசணும்னு சொல்லி உலக நாடே கூடி அந்த ஐநா சபையில பஞ்சாயத்து நடக்குது. அப்ப உலக நாடே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சொம்பு தண்ணிக்காட இவ்வளவு தூரம் பிரச்சனைக்கு வந்தீங்க, ஒரு சொம்பு தண்ணிக்காட இவ்வளவு தூரம் வந்தீங்க, ஆர்டர் வாங்கிட்டு போனா ஆர்டர் கொடுத்தாச்சு. பிரதமர் வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து கடிதத்தை அந்த ஆர்டர் வாங்கிட்டு வந்து எங்க கொடுக்குறாரு, முதலமைச்சர் கொடுத்தாச்சு. அந்த ஆர்டர் முதலமைச்சர் இருந்து எம்எல்ஏ வந்துருச்சு. எம்எல்ஏ இருந்து பாருங்க கலெக்டர் வந்துருச்சு. கலெக்டர் இருந்து கிளர்க் கிட்ட வந்துருச்சு. கிளர்க்கு கிட்ட வந்தோடனே இந்த ஆர்டரை வாங்கிட்டு போய் பேரன் கையில கொடுத்துட்டார். ஆர்டரை வாங்கி பார்த்துட்டான் பேரன். அந்த ஆர்டரை வாங்கி பார்த்துட்டு சொல்றான், அப்பத்தா செத்து 40 நாள் ஆகுதுரா சண்டால பயலுகளாமே அப்படின்னா. ஏன் சொல்றேன்னா, எந்த விஷயம் எப்ப நடக்கணுமோ அப்ப நடக்கணும், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், கால தாமதம் காரியத்துக்கு கேடு. இருந்தாலும் பரவாயில்ல, யார் என்று தெரியவில்லை, அங்கிட்டு இங்கிட்டுமாக ஒரு சாமி உலாவிக் கொண்டு இருக்கிறார், யார் என்று பார்க்க வேண்டும், அப்புறம் அவரை கேட்க வேண்டும், இல்லை என்ன ஓட ஓட விரட்ட வேண்டும். ஆமா அப்படியா, சரி, யாரென்று பார்க்க வேண்டும், அப்புறமா கேட்க வேண்டும், ஓட ஓட விரட்டணும் அவரை. ஆனா விரட்டினா தான் கரெக்டா வரும், சரிப்பட்டு வரும். யாருக்கு சின்ன கருப்பாவது பெரிய அவ்வளவு இருக்கு. மண்ட மேல கொண்ட போட்ட தமிழரையா பெரியமையா புரியமையா பாப்பியா யாருக்கு மந்திராத சிங்கனா ஒரு பாருங்க மந்திராத தங்கனா என்ன மாக்கண்ணு சௌக்கியமா அவ மாக்கண்ணு சௌக்கியமா வெள்ளி பாவம் என்னிடத்தில் கொட்டி கிடக்கு அத்தி பய முடியத்தில் என்ன இருக்கு நெஞ்சம் இருக்கு உத்தமனா நீ இருந்தா இந்த முறுக்கு திரிகத்தான் நம்பி ஆவோமில்ல தம்பி நிச்சயமா நீ சொல்லும் ஒரு செய்தி என்ன மாக்கண்ணு சௌக்கியமா அவன் மாக்கண்ணு சௌக்கியமா
என்னையா